வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலைகளை பெரும்பாலும் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்களா, கிடையாது. ஆனால் அது ஆன்மீக ரீதியால் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆன்மீக ரீதியை தாண்டி மருத்துவ ரீதியில் நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்துனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறுவதன் மூலமாக பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நம்ம விடுதலை பெற்று நம்மளுடைய உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். புதுசாக நமக்கு ஏதாவது நோய் தாக்கம் ஏற்படுது அப்படின்னா அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வேப்பிலை நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வேப்பிலையை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா பாருங்க. அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க வேப்பிலையை பயன்படுத்தலாம். கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி செய்தும் ரசமாக வைத்தும் உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் நீங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த குடல்களில் பூச்சி புழுக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேப்பிலை எடுத்துக்கலாம். வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அல்சர் புண்கள் இருக்குங்க இல்லையா, அதை கியூர் பண்ணுறது கூட வேப்பிலைகளை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வேப்பிலை அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதனால் வேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்குங்க. அம்மை நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வேப்பிலையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ அம்மை நோய் முதல்ல எப்படி நமக்கு ஏற்படுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தாலையும் சில கிருமிகளினுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை, பெரியம்மை, சின்னம்மை, இந்த மாதிரி எல்லாம் அம்மை நோய்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட காலங்களில் வேப்பிலையை நல்லா அரைத்து உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் நம்ம ஊற வைக்கணும். பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி குளிக்கும் போது அம்மை குணமாகும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த உடல் வெப்பத்தை நமக்கு நீங்கி கிருமி தொற்றுகள் நம்மளுடைய உடலில் மேல்பரப்பில் ஏற்பட்டிருக்கும். அந்த கிருமி தொற்றுகளை நீக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஒரு வார காலத்திற்கும் மேலாக செய்யணுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது உடல் சூடு குறையும், அம்மை நோயினுடைய தாக்கம் தீர ஆரம்பிக்கும். அந்த அம்மை நோயினுடைய தாக்கத்தை தீர்ப்பதற்காக தான் அந்த வேப்பிலை நமக்கு உதவிகரமாக இருக்கும். தோல் வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கியூர் பண்ணுறதுக்கு வேப்பிலைகள் எடுத்துக்கலாம். நமது தோலில் வேர்க்குரு, அரிப்பு, படை, தேமல், சொறி, சிரங்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகையான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த தோல் நோய்கள்லாம் ஏற்படுகிறது. இப்போ வேப்பிலைகள் மற்றும் அந்த வேப்பம் பூக்களை நீங்கள் நன்றாக அரைத்து வாரத்தில் ஒரு முறை உடலெங்கும் பூசி அது காய்ந்ததுக்கு அப்புறம் சற்று இதமான நீரில் நீங்கள் குளித்து வரும்போது பல தோல் சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு நீங்கி போயிடுங்க. இப்போ தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுவதற்கு காரணம் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த நுண்ணுயிர் தொற்றுகள், பூஞ்சை தொற்றுகள் உங்களுடைய தோள்களில் பரவும். ஸோ அதை நீக்கிறதுக்கான உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக்காக வேப்பிலை செயல்படுறதால தான் அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு போராடி பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடி ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான வியாதிகளை குணப்படுத்தி மீண்டும் தோல் சார்ந்த வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்காக தான் வேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். இப்போ வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. சிறிது வேப்பிலை கொழுந்துகளை நீங்கள் நன்றாக அரைத்து மாதுளம் பழ சாற்றுடன் கலந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ அந்த இம்யூன் பவரால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசரில் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து இது உங்களை பாதுகாக்குங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து புற்றுநோய் செல் பரவல் விடுபட்டு விடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான புற்றுநோய்கள் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக வேப்பிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்வதற்கு வேப்பிலைகளை பயன்படுத்தலாங்க. இப்போ நீங்கள் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா காலையில் அந்த வேப்பம் குச்சியில் உங்களுடைய பல்களை துளக்கலாம். அது உங்களுடைய ஈறுகளில் இருக்கக்கூடிய பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை தானாகவே அழித்துவிடும். அதே போல் வாய் புத்துணர்ச்சியை அது உங்களுக்கு கொடுக்குங்க. உமிழ்நீரினுடைய தரத்தையும் உங்களுக்கு அது மேம்படுத்தும். இப்போ வேப்பிலைகளை பச்சையாக நீங்கள் மென்று தின்னும்போது அதனுடைய சாறுகள் ஈறுகளில் படும்போது ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். பற்களில் சொத்தை ஏற்பட்டிருக்கும்னாலுமே அதை சரி பண்ணிக்கலாம். வாய் துர்நாற்றத்தையுமே அது உங்களுக்கு போக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பற்கள் தொடர்பான பிரச்சனைகள், ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போகிறது, பற்களில் அதிகமாக மஞ்சள் அந்த பிளேக் கரை படிந்து வாய் துர்நாற்றம் வீசுவது, கிருமி பெருக்கம் அதிகமாக உங்களுக்கு தொற்றுகளாக இருக்கிறது, இந்த
மாதிரி எந்த பல் பிரச்சனைகளுமே நீங்கள் வேப்பிலைகளை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஸோ வேப்பிலை வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி. முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுறதால உங்களுடைய வாய் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். எந்த கிருமி தொற்றும் ஏற்படாமல் பல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வேப்பிலைகளை அப்பப்போ உணவுகளை சேர்த்துக்கொண்டு இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று கிருமி தொற்றை நீக்கி நலம் பெறுங்க. ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.